இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு இந்த சொல் என்பது புதிதில்லை. ஏன்னா 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியை காப்பாற்றுவதற்கு கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த செய்திகளில் வந்துட்டு தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். தற்போது நெல்லை மாநகராட்சிக்குள்ள இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் நுழைஞ்சிருக்கும் நிலையில் தற்போது தொடர்ந்து நம்மிடையே நெல்லை செய்தியாளர் மருதுபாண்டியன் இணைந்திருக்கார். அவரிடம் பேசுவோம். மருது, என்ன அடிப்படை காரணங்களாக வந்து திமுக கவுன்சிலர் வந்து நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிராக வந்து முன்வைக்கிறாங்க? என்ன காரணங்களை வந்து சொல்றாங்க? அடிப்படையாக வந்து அவர் என்ன செய்து கொடுக்கல, ஒத்துழைப்பு வழங்கல, கோரிக்கைகளை நிறைவேற்றலன்னு என்னென்ன கோரிக்கைகள்லாம் வந்துட்டு திமுக கவுன்சிலர் வந்து முன்வைக்கிறாங்க? ஸ்டாலின், அதாவது திமுக சார்பாக தேர்வு செய்யப்பட்ட இந்த சரவணனை தொடர்ந்து அவர்கள் அதை திமுக மாமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து எதிர்ப்பிற்கு காரணம் என்னவென்றால், அந்தந்த அவர்களுடைய வார்டுகளில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த கோரிக்கைகளை இவர் முறையாக நிறைவேற்றவில்லை. அந்த திட்டங்கள் நிதி ஒதுக்கீடுகளில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாகவும் பிரதானமாக கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இந்த அனைத்து கோரிக்கைக்குமே மேயர் தரப்பு என்பது முழுமையாக விளக்கமாக அளிக்கிறது. அதை இது மறுப்பும் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பிட்ட வார்டுகளுக்கு நிதியானது சரியாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. திட்டங்கள் தொடர்ந்து அந்தந்த பகுதிக்கும் அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவே மேயர் தரப்பில் தொடர்ந்து அதிருப்தியை தெரிவித்து வருகிறார்கள். இது தவிர திமுக உறுப்பினர்களை தவிர மற்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அதே குற்றச்சாட்டுகளை தான் வைக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய வார்டுகளுக்கு குறிப்பிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய திட்டங்களோ அல்லது மக்கள் செய்யக்கூடிய பயனளிக்கக்கூடிய திட்டங்களுக்கு நிதி என்பது முறையாக ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. நீங்க கேட்கும் கோரிக்கைகள் நீண்ட நாள் காக்க வைக்கப்படுவதாகவும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை தான் அவங்க பிரதானமாக வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளை எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி மருது. இந்த விவகாரம் தொடர்பாக திமுக தலைமை கழக நிர்வாகிகள் வந்து தொடர்ச்சியாக புதிய தலைமுறை தொடர்பு கொண்ட முயற்சித்தது. அவர்கள் தற்போது வரைக்கும் விளக்கம் அளிக்கவில்லை. அவர்கள் விளக்கம் அளித்தாலும் அதனை ஒளிபரப்பவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.